வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் எப்படி கொழுக்கட்டை செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். முதல்ல சட்டி காஞ்சதும் வேர்க்கடலையை வறுத்தெடுத்துடலாம். நான் இந்த கப்பில் 2 கப் வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வேர்க்கடலையை மிதமான தீயில வச்சு வறுத்தெடுத்துக்கலாம். வேர்க்கடலையை வறுத்தெடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை கொஞ்சம் ஆற விட்டுட்டு தோல் நீக்கிடலாம். வேர்க்கடலை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்ததாக இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மாவு மாதிரி அரைச்சிட வேண்டாம், கொஞ்சம் குறைனே அரைச்சிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்தமாரி பதத்தில் அரைச்சி எடுத்துக்கிறேன். அடுத்ததாக சட்டியில் 3 கப் கருப்பு சீனி சேர்த்துக்கிறேன். இப்போது 1/2 கப் தண்ணி சேர்த்து கருப்பு சீனியை நல்லா கரைச்சி விட்டுட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்துட வேண்டாம், இந்த அளவுக்கு சேர்த்தா போதும். இந்த பதத்துக்கு வந்தோடனே இந்த வடிகட்டி எடுத்துடலாம். இப்போது சட்டியில் 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து அதில் 2 கப் தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி தேங்காய் பூவை வறுத்து எடுத்துக்கிட்டு அதில் நம்ம முதல்ல கரைச்சி வச்ச கருப்பு சீனியை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தேங்காய் பூவோட இந்த கருப்பு சீனியை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அடுத்ததாக நம்ம தோல் நீக்கி அரைச்சி வச்சுருந்த வேர்க்கடலையை ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், யாரெல்லாம் நம்மளோட மணிஸ் கிச்சன் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நம்ம நிறைய ரெசிபி ஷேர் பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் தவறாமல் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த பதத்துக்கு வந்தோடனே இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொழுக்கட்டை உள்ள வைக்கிற பூரணம் தயாராகிடுச்சு. அடுத்ததாக நம்ம மாவு எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுத்ததாக பானையில் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் 2 கப் இடியப்ப மாவு சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த மாவில் இந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அதோட 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். உப்பையும் நெய்யையும் நல்லா மாவோடு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம மாவில் சுடு தண்ணி ஆட் பண்ண போகிறோம். நல்லா கொதித்த தண்ணியை தான் ஆட் பண்ணுறோம். 2 கப் மாவுக்கு ஏறக்குறைய 2 கப் அளவு தண்ணி தேவைப்படும். முதல் கப்பை நம்ம அப்படியே முழுமையாக ஊற்றிடுவோம். 2வது கப்பை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா தண்ணி கூடிடக்கூடாது மாவில். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டு அந்த பதம் வர அளவுக்கு பார்த்துக்குங்க. நான் 2 கப் இடியப்ப மாவுக்கு 2 கப் கொதிக்க வச்ச தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். மாவு கொஞ்சம் சூடு ஆறணுன்னு கை பாய்ச்சி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மாவு நல்லா இந்த மாதிரி பதத்துக்கு இருக்கணும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இந்த மாதிரி பதத்துக்கு வந்துட்டால் கரெக்டாக இருக்கும் நம்ம கொழுக்கட்டை செய்கிறதுக்கு. கொழுக்கட்டை செய்கிறதுக்கு மாவும் பூரணமும் தயாராகிடுச்சு. இப்போ ஒரு வாழலையில் நான் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். இப்போது இதில் மாவை வச்சு நல்லா வட்டமாக தட்டிட்டு அதில் பூரணத்தை ஆட் பண்ணி அழகாக ஷேப் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதோட ஓரத்தெல்லாம் நல்லா ஒட்டி விட்டுட்டு அழகாக ஷேப் பண்ணிக்குவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக முள் கரண்டியை வச்சு இந்த ஓரத்தெல்லாம் அழகாக ஷேப் பண்ணிக்கிறேன். லைட்டாக இந்த மாதிரி முள் கரண்டியை வச்சு ப்ரெஸ் பண்ணால் போதும். அழகாக கொழுக்கட்டையை ஷேப் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தடுத்து எல்லா மாவையும் இந்த மாதிரி வட்டமாக தட்டி அதில் பூரணம் வச்சு ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த பானையில் தான் கொழுக்கட்டையை வச்சு எடுக்க போகிறேன். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம செஞ்சு வச்சுருந்த கொழுக்கட்டையை தட்டில் அடுக்கி ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாத்தையும் ஒரு தட்டில் எடுத்து அடுக்கி வச்சுக்கிறேன். நான் இந்த கொழுக்கட்டையை இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கொழுக்கட்டை ரொம்ப பிடிக்குமா? அப்போ நீங்கள் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியாக நீங்களும் கொழுக்கட்டை செய்யலாம். நம்ம இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு மாவு, வேர்க்கடலை, கருப்பு சீனி, திருவண்ண தேங்காய் இது எல்லாத்தையும் அளவெடுக்கிறதுக்கு ஒரே கப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த ரெசிபி ஃபாலோ பண்ணுறதுக்கு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம மணிஸ் கிச்சன் சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.